அண்ணே 2 இளநீ கொடுண்ணே. நல்லா வழுக்கையா தண்ணி நிறைய இருக்கணும். சீக்கிரம் கொடுண்ணா. ம். டேய் மச்சான், டேய் 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 ஒரு நிமிஷம் இருடா. அட போடா. லாயர் சார், நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ்ல தானே இருக்கீங்க? சரிங்க சார். இதோ வந்துடுறேன் சார். மேடம் ஆயிட்ட மேடம், போலாமா? ஓகேண்ணா, உள்ள வைங்க, கிளம்பலாம். டேய் மச்சான், டேய் மாதாயே. அண்ணா ஒரு நிமிஷம். டேய் வரேனா? ஏய் ஏய் ஹலோ எங்க? ஹலோ அண்ணா, எனக்கு இந்த 10 ரூபாய் தர்றீங்களா? காலையில இருந்து ஒத்தரவே இல்லாம தவிச்சு போயிருக்க. அந்த தாய் இப்பதான் 10 ரூபா போட்டுச்சு. நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து அந்த காசை கேக்குற. ஆளு பார்க்க நல்லா தான் இருக்க. என்கிட்ட வந்து பிச்சை கேக்குற. அசிங்கமா இல்ல? ஓயா அண்ணா அண்ணா இருங்கண்ணா. அண்ணா இந்தாங்க, இந்த 10 ரூபா கொடுத்தா இந்த 100 ரூபாய் உங்களுக்கு. நிஜமாவா? ஆமாண்ணா, நிஜமாதான். இந்தாங்க. தர்மபுரவை திட்டேன்னு கோச்சுக்காதீங்க. இந்தாங்க. என்ன பண்றான் இவன்? தர்மபுரவை எனக்கு நிறைய 10 ரூபாய் கிடைக்கும். இந்த 10 ரூபாயெல்லாம் ஒண்ணு சேர்த்து உங்ககிட்ட கொடுத்தேன்னா டெய்லி எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருங்க. சந்தோஷமா நானும் போவேன். அண்ணா, உங்களுக்கு பிச்சை போட்டாங்களே அந்த பொண்ணு கையால கொடுத்த இந்த 10 ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த 100 ரூபாய். சரியா? சரி போங்க. டேய், ஏன்டா இப்ப 100 ரூபா கொடுத்து இந்த 10 ரூபா வாங்கிட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? மச்சி, இது அந்த தேவதையோட கைப்பட்ட காசுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் இளநீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவ ஆட்டோல வந்திருந்தா. பட் நான் அவன் முகத்தை பார்க்கல, போகும்போதுதான் பார்த்தேன். நான் சொன்ன அதே பொண்ணுதான், பின்னாடியே ஃபாலோ பண்ண. ஆனா
மிஸ் ஆயிட்டாடா. அவ இங்க ஆட்டோல வெயிட் பண்ணும்போது இந்த 10 ரூபாவை பிச்சைக்காரனுக்கு போட்டா. அதான் 100 ரூபாய் கொடுத்து பிச்சைக்காரன்ட்ட இருந்து இந்த 10 ரூபாய் வாங்கினேன். அவ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் அவ கைப்பட்ட இந்த 10 ரூபாய் தாண்டா எனக்கு ஆறுதல். ஹலோ ஹலோ விஸ்வாவா? ஆமா, நீங்க? நான் விருகம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க அம்மாவை கொலை பண்ணதா கனகா ருத்ரா 2 பேர் மேலேயும் துளசிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? ஓகே, நான் உடனே வரேன் மேடம். என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லடா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. நான் உடனே போகணும். நீ ஏதாவது கேப் புக் பண்ணி போயிடுறியா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி, ஓகேடா. என்ன சிவகாமி, ஏதோ முக்கியமான விஷயம்னு அவசர அவசரமா வர சொன்ன. அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? என்னம்மா, ஏமா இப்ப அழற? பார்த்திபா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது ஆமாம் ஆமா, பைரவியோட இறப்பு எதார்த்தமா நடக்கல. அவ வீல் சேரோட லாக்கை ரிலீஸ் பண்ணி அவளை கொண்டு இருக்காங்க. என்ன சொல்ற பார்த்திபா? ஆமாண்ணே, அண்ணி திட்டம் போட்டு கொன்னுட்டாங்கன்னு. இன்னைக்கு துளசி கோவிலுக்கு போனப்போ அங்க கொன்னவங்க பேசிட்டு இருந்ததை இவ கேட்டிருக்கான. அதுக்கப்புறம் தான் இந்த உண்மையே எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே டவுட் இருந்ததுமா, லாக் எப்படி தானா ரிலீஸ் ஆகும்னு. யாரோ லாக்கை ரிலீஸ் பண்ணி தள்ளி விட்டு கொண்டு இருக்காங்க. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்லுமா, என் பைரவியை கொன்னது யாருமா? சொல்லுமா. கனகா தானே. கனகாவா? ஆமாண்ணே, கனகாவும் அவ அக்கா ருத்ராவும் சேர்ந்துதான் அண்ணிய கொண்டு இருக்காங்கண்ணே. அந்த ருத்ரா ஜெயில இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஜெயில இருந்தபடியே ஐடியா கொடுத்து கனகா மூலியமா பைரவி கொலை பண்ணிருக்காங்க மாமா. திருட்டு கழுதைங்க, வீட்டுல இருந்துகிட்டு நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு கடைசியில என்ன காரியத்தை பண்ணிருக்காங்க பாரு. அண்ணே, கூட இருக்கிறவங்க தான் குழி பறிப்பாங்கன்னு சொல்ற மாதிரி கூடவே இருந்து கொன்னுட்டாங்களேன்னு.
விஸ்வாவ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்து வச்சிருந்த பாவத்துக்கு இப்படி பண்ணிட்டாளேனே அந்த படுபாவி. இதுக்குதான் வைரவி கிட்ட தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கணக்காவ விரட்டி விடுன்னு கேட்டாளா? கடைசியில பாரு, இப்ப அவளே இல்லாம பண்ணிட்டாள். இத்தனை நாளா தன்னோட உயிரை பறிக்க வந்த யமன்னு தெரியாமலே வைரவி சோறு போட்டு வளர்த்திருக்கான். என் வைரவியை கொன்னவங்கள சும்மாவே விட மாட்டேன். இப்பவே போய் அந்த கனகாவை என்ன பண்றேன்னு பாரு. என்னமா? அவசரப்படாதன. அவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. இப்ப 2 பேரும் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இனிமே அவங்க பாத்துப்பாங்கன்னு. என்னால முடியாதுமா, என்ன விடு. என் வைரவியை கொன்னவங்கள நான் உயிரோடவே விட மாட்டேன். மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிமா பொறுமையா இருக்க சொல்றேன்? என் வைரவியை கொன்னு இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கிட்டும் நான் எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? மாமா, இப்போ உங்களுக்கு எப்படி கோவம் இருக்கோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. பைரவியை கொண்டவங்களை விட்டுருந்தா நான் அடிச்ச கொண்டு இருப்பேன். ஆனா இன்ஸ்பெக்டர் தான் லீகலா பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அவளை விட்டு வச்சிருக்கேன். மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. எது வரலாம் நம்ம லீகலாவே பாத்துப்போம். ஆமாண்ணே, உன் கோபம் எனக்கு புரியுது. அந்த கோபத்துல இப்ப எந்த முடிவும் எடுக்காதுன்னு. நியாயமா அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுப்போனே. அது வரைக்கும் நீ ஆத்திரப்படாம இருன்னு. மாமா, துளசி இப்போ லாயர் பக்கம் தான் போயிருக்கா. அவள் லாயரை பார்த்துட்டு பேசிட்டு வரட்டும். அக்யூஸ்ட் 2 பேருக்கும் லீகலா என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நிச்சயமா வாங்கி கொடுப்போம். ஆமாண்ணே, அண்ணிய கொன்னவங்க எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாதுன்னு ஜெயிலே தான் இருக்கணும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாங்க விஸ்வா. அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க மேடம்? லாக்அப்ல இருக்காங்க. மாமா, எங்களெல்லாம் அப்படி பார்க்காதீங்க மாமா. நாங்க அத்தைய கொலை பண்ணல மாமா. அத்தை முழுக்க முழுக்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி மாமா அத்தைய கொலை பண்ணுவோம்? அந்த துளசி வேணும்னு எங்க மேல பழிய போட்டு எங்களை இங்க வந்து உட்கார வச்சிருக்கா மாமா. ஆமா விஸ்வா, நாங்க எந்த தப்பும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான். உன் மேல இருக்கிற கோவத்துல எங்களை இப்படி வேணும்னே கம்பி என்ன வைக்கிறா. எனக்கு நல்லா தெரியும், விடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். மேடம், இவங்க 2 பேரும் எங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல விஸ்வா, இவங்க தான் கொலை பண்ணதா துளசிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே உள்ள வச்சிருவீங்களா? விசாரிக்க மாட்டீங்களா? விசாரிச்சேன் விஸ்வா. கொலை பண்ணத பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அத கேட்டதுக்கு அப்புறம் தான் துளசிக்கு உண்மை தெரிஞ்சு இங்க கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. மேடம், இது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. எங்க அம்மாவை கொலை பண்ணது துளசிதான்னு நானே அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க அவ சொன்னான்னு இவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், நான் சொல்றேன், எங்க அம்மாவை கொலை பண்ணது துளசிதான், இவங்க இல்ல. விஸ்வா, இவங்க உங்க அம்மாவை கொலை பண்ணதா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா மேடம்?
சொல்லுங்க மேடம், ஆதாரம் இருக்கா? வீடியோ, ஆடியோ ஏதாச்சும் இருந்தா கொடுங்க, நானும் பாக்குறேன். அதெல்லாம் இல்ல, துளசிதான் விஸ்வா ஆதாரமே. அவங்க தான் இவங்க பேசிட்டு இருந்ததை நேர்ல பாத்திருக்காங்க. மேடம், அவ கதை விட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் பழி வாங்கலாம்னு நினைச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சு இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுருக்கா. அத போய் நீங்க நம்பிட்டு இவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. துளசி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மேடம். அவ மேல இருக்கிற கரையை துடைக்க அடுத்தவங்க மேல கரிய பூசிட்டா. அப்படி பண்ணா நம்மள நல்லவங்க நம்பிடுவாங்கன்னு அவ அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதனாலதான் இப்படி ஒரு வீண் பழிய எங்க 2 பேர் மேலயும் சுமத்தி இருக்கா. உங்களுக்கு எங்க அப்பா மேல மரியாதை இருந்தா எங்க அம்மாவை கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த துளசியை பிடிச்சிட்டு வந்து லாக்அப்ல போடுங்க. நியாயமா பார்த்தா இப்ப இவங்க இருக்கிற இடத்துல அவதான் இருக்கணும். துளசிதான் எந்த தப்பும் பண்ணலன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சே, அப்புறம் ஏன் விஸ்வா துளசியேன்னு சொல்றீங்க? மேடம், கோர்ட் அப்படி சொன்னதுக்கு காரணம் அவதான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சரியான ஆதாரம் எங்ககிட்ட இல்லாததாலதான். அதுக்காக அவ நிரபராதி ஆயிட முடியுமா? ஆதாரம் இல்லாம கொலை பண்றவங்க கிரிமினல்ஸ் மேடம். துளசி கிரிமினல், நிரபராதி இல்ல. அந்த கிரிமினலை விட்டுட்டு இவங்கள உள்ள வச்சிருக்கிறது தப்பு மேடம். நான் அடிச்சு சொல்றேன், துளசியை தவிர வேற யாரும் எங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களை வெளியில விடுங்க. இல்ல விஸ்வா, இவங்கள வெளியில விட முடியாது. ஏன் மேடம்? கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு விஸ்வா, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம், அவளோட கம்ப்ளைண்ட்டை விட என்னோட கம்ப்ளைண்ட் தான் முக்கியம். ஏன்னா நான் தான் அவங்க புள்ள. மேடம், சொல்லுங்க. நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன், எழுதிக்கோ. சொல்லுங்க தம்பி. டிஜிபி ராஜராஜன் மற்றும் பைரவியின் மகன் விஸ்வா ஆகிய நான் எழுதி கொடுக்கும் உத்தரவாதம். மேடம், எனக்கு கனகலட்சுமியும் ருத்ராவும் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்தாங்க மேடம், கனகாவும் ருத்ராவும் எங்க அம்மாவை கொலை பண்ணலங்கிறதுக்கான உத்தரவாதம். இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணு. வேதிகா மேடம். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். லாக்கப்பை திறந்து விடுங்க. போங்க. மாமா, நல்ல வேளை நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்க. இல்லனா அத்தைய நாங்க தான் கொன்னோன்னு எங்களை ஜெயில தள்ளிட்டு அந்த துளசி நல்லவன்னு சீன் போட்டு உங்க கூட சேர்ந்திருப்பா மாமா. அவ ஏதோ ஒரு சதியோட தான் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியுது. அது நடக்காது. நீங்க வாங்க.